உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேசுவது கார்த்திக். எழுத்தாளர், கவிஞர், மக்கள் இயக்குனர் திரு சீனு ராமசாமி அவர்களுடைய புகார்பெட்டியின் மீது படுத்துறங்கும் பூனை புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த காணொளியில அடுத்த ஒரு கவிதையை பத்தி நம்ம பேச போறோம். அந்த கவிதை, ஒரு கவிஞன் எப்படி ஒரு கவிதையை எழுதுகிறான், அந்த கவிதை அவனுக்கு எப்படி தோன்றுகிறது, அந்த தோன்றல் எப்படி எழுத்தாக மிளறுகிறது அப்படின்றத அவரு பாணியில சொல்லியிருக்காரு. இத்தனை கவிதைகளை அவரு எழுதியிருக்கிறாரே, டெய்லி உட்கார்ந்து எழுதுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கிட்ட இருக்கும். ஆனா கவிஞர்கள் எல்லோருமே தினம் தினம் உட்கார்ந்து அந்த கவிதைகளை வடிப்பதில்லை, எழுதுவதில்லை. கவிஞர்களுக்கு கவிதை தோன்றுவது என்பது ஒரு ஒரு அதிசயம்தான். எப்படி வானவில் தோன்றுகிறதோ அது போலத்தான் அந்த கவிஞர்களுக்கும் கவிதை அப்படிங்கிறது. தினம் தினம் தோன்றினால் அது ரசிக்க மாட்டோம் இல்லையா, பார்க்க மாட்டோம் இல்லையா. அது போலத்தான் இயற்றல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நான் எப்படி கவிதை எழுதுகிறேன், எனக்கு எப்படி கவிதைகள் தோன்றுகிறது அப்படின்றத ஒரு கவிதையில சொல்லி இருக்காரு. வருவதை எழுதுவதில்லை, அது வரும்போது உணர முடியும். உடல் மனம் அதற்கு இசையும். நிலம் மறந்து ஒரு தினம் உதிர்வது அது. அவ்வளவுதான். ஒரு கவிதை எப்படியா ஒரு கவிஞனுக்கு தோன்றுகிறது அப்படின்னு கேட்டா சொல்றாரு பாருங்க, வருவதையெல்லாம் எழுதுவதில்லை. ஏதோ இது எழுதுறேன், இது வருது அப்படின்றதுக்காக நான் எழுதல, அது வரும்போது என்னால் உணர முடியும் அப்படின்னு சொல்றாரு. உடல் மனம் அதற்கு இசையும் அப்படிங்கிறார். நிலம் மறந்து ஒரு தினம் உதிர்வது அது. கவிதை எழுதுவதற்காகவே ஒரு தினம் பிறக்கும் ஏன் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். 3 பாயிண்ட் தான். வர்றத எழுதுறது கிடையாது, அது வரும்போது என்னால உணர முடியும் அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய உடலும் மனமும் அதற்கு இசையும் அப்படின்னு சொல்றாரு. நான் எழுதுவதற்காகவே ஒரு தினம் பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு. இந்த 3 காரணங்கள் தான் நான் இப்படித்தான் கவிதைகளை எழுதுகிறேன் என்று அப்பட்டமாக கவிஞர் சீனு ராமசாமி அவர்கள் சொல்வது அப்படிங்கிறது இனி வரக்கூடிய எழுத்தாளர்களுக்கும் சரி, கவிஞர்களுக்கும் சரி, எழுதுவதெல்லாம் எழுத்தல்ல. எப்போது நமக்கு தோன்றுகிறதோ, எப்போது நமக்கு உள்ளார்ந்து அது உதிக்கிறதோ அப்போதுதான் அது கவிதையாக மிளறும் அப்படின்றத என்னுடைய கவிதையின் மூலமாக சொல்லி இருக்கிறார் எழுத்தாளர் கவிஞர் சீனு ராமசாமி அவர்கள். அடுத்த ஒரு காணொளியில இந்த புத்தகத்துல இன்னும் எக்கச்சக்க கவிதைகள் நம்ம கிட்ட என்ன சொல்ல காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத ஆர்வத்தோட உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். அதையெல்லாம் கேட்பதற்கும், அதை மனம் வந்து ருசிப்பதற்கும் பார்ப்பதற்கும் நீங்கள் இருக்கீங்களா? கண்டிப்பாக பின்தொடருங்கள், இணைந்திருங்கள், தொடர்ந்து பேசுவோம். நன்றி. வாழ்க தமிழ்.